ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட் மாஃபியாவை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் நேருவினுடைய குடும்பத்தினர். திருச்சியை கபலீகரம் பண்ணாங்க. உண்மையே சொல்லணும்னா திருச்சியை சுருட்டி சாப்பிட்டுட்டாங்க, வழிச்சு நக்கிட்டாங்க. இவங்க ஏதோ பெருமை மாதிரி, இவங்க ஏதோ பெரிய சாதனை எல்லாம் படைச்ச மாதிரி. பேர்லயே தான் நேருன்னு வச்சுட்டாங்களே, நேர்மை தானே. அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நல்லா சேர்த்து, அவர் நல்லா எப்போதுமே இந்த ஏரியாவுக்கு தெரியும், இந்த ஏரியாவுக்கு இல்லை தமிழ்நாடு பூரா தெரியும், நல்லா செய்யறாரு. இங்க வந்து நேரு தான். அவர் செயலப்பு எப்பவுமே அவர் அமைச்சராக இருந்தாலும் இல்லாமலும் அவர் தான் அமைச்சர் தொகுதிக்கு. திருச்சிக்கும் நேருவுக்குமான தொடர்புங்கிறது ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டா தான் வந்தது. அப்படி வந்த ஒருத்தர் அந்த திருச்சியை வந்து இன்னைக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கிற அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, இட்ஸ் அன்பிலீவபிள். இன்னொன்னு, நேருவினுடைய இயல்பு என்னங்கிறத நம்ம எத்தனையோ வீடியோக்கள்ல பார்த்திருக்கோம். வரவங்க போறவங்க எல்லாம் புடிச்சு திட்டுறது, ஒரு கவுன்சிலர் பலார் நிறையறாரு. அதை பத்தி எல்லாம் கவலையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க ஆனா நேரு வீழ்த்தவே முடியாதவர், ஆனா அதுவும் இல்லை. சோ இது ரெண்டுமே இருக்கு. அந்த ஒரு ஒபினியன்ல தான் உள்ள போனோம். நேரு வீழ்த்தவே முடியாதவர் தான். ஒரு வந்த ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. சோ நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துலாம். அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம திரைப்படங்கள்ல பார்ப்போம்ல. இந்த மதுரை பக்கத்துல வந்து இந்த அருவாவை வந்து டாடா சுமோக்கு வெளியில விசிறிக்கிட்டே போவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணடையே தவிர மீதி அத்தனை அட்டூழியங்களையும் செய்து அந்த மக்களுடைய மனதில் ஒரு தீராத ஒரு பயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நேரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் 100 பேரை கூப்பிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி ரேண்டமா சாம்பிளிங் பண்ணி யார் சிஎம்மா வரணும்னு கேட்டா 125 பேர், 4ல் 1 பங்கு என்ன சொல்கிறார்கள்? முக ஸ்டாலின் வந்து ஓகே தான். நான் எப்படி பார்த்தா சீமா தான் வரணும். எடப்பாடி ஆட்சி நல்லா இருக்கும். விஜய். எங்களுக்கு திமுக தான். ஸ்டாலின், விஜய், சீமான், எடப்பாடியார் தான் வருவாரு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய இந்த எலெக்ஷன் சீரீஸ்ல நம்மளுடைய டீம் வந்து திருச்சி மேற்கு தொகுதி, திருச்சி வெஸ்ட் கான்ஸ்டிடுவன்சில நடத்தின சர்வேனுடைய முடிவுகளை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், கே நேரு அவர்களுடைய தொகுதி. ஸோ கே நேரு அவர்களுடைய தொகுதி கள நிலவரம் குறித்து விரிவாக பேசலாம். வணக்கம். வணக்கம் கிரண். கே நேரு அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். கே நேரு என்றாலே திருச்சி ஸ்ட்ராங் மேன் என்று எல்லாருமே சொல்லுவாங்க. உங்களுக்கு கே நேரு என்றவுடன் நினைவு கூறுவது என்ன? கே நேரு பத்தி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ் நிறைய இருக்கு. என்னோட கரியர் நான் ஸ்டார்ட் பண்ண இடம் அது வந்து திருச்சியில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் நான் பணியாற்றியிருக்கேன். நேரு அப்படின்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய இமேஜ் வந்து பொலிட்டிக்கலி திருச்சியோடு நேருவை கனெக்ட் பண்ணக்கூடியவங்க எல்லோருக்கும் நேருவோட முகத்தோடு சேர்ந்து திரு ராமஜெயம் அவர்களுடைய முகமும் நினைவுக்கு வரும். ராமஜெயத்தை வந்து ராமஜெயம்னு பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படிங்கிறது இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்க. ஆமா, அவர் வந்து திருச்சிக்கு வந்து எம்டி. ஓகே, ஸோ எம்டி அப்படின்னா எல்லோருக்கும் தெரியும். அவருடைய மரணமும் எல்லோருக்கும் தெரியும், யாராலையுமே மறக்க முடியாது. இன்று வரை அவரை கொலை செய்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தமிழக காவல்துறையினுடைய நிலை இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்கள் இங்கே திருச்சியில் வந்து நாங்கள் எஃப்எம்ல ஒர்க் பண்ணதுனால நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். அப்போது அவங்களுடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் பீரியட் அவர். ஓகே, அவருடைய காலேஜில் தான் வந்து ஐ திங்க் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேஸ்கெட் பால் ஸ்டேடியம்லாம் கூட கட்டினார். அதே கல்லூரியில் தான் இன்றைக்கி அவருடைய முழு உருவ சிலையும் இருக்குது. ஸோ அவரை பார்க்குறதுக்கு போனோம் அப்படின்னா தில்லைநகரில் ஒரு ஐ திங்க் யுனைடெட் கலர்ஸ் ஆஃப் பெனட்டனா இல்லை இந்தியன் டெரைன் ஷோரூம் ஒன்று இருக்கும். அந்த ஷோரூமுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங், அந்த பில்டிங் பக்கத்தில் போனோம் அப்படின்னா அந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்கல்ல, இந்த லிங்குசாமி படத்துலலாம் வந்து இந்த டானை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு சின்ன அப்படியே ஒரு கீத்து வேயப்பட்ட ஒரு கொட்டகை, அது ஒரு பாத்வே. அதில் போனோம் அப்படின்னா பின்பக்கம் ஒரு ஷட்டில் கோர்ட் ஓப்பன் ஆகும். ஷட்டில் ஆடுவார் காலையில் ராம்ஜெயம். அங்கே ஷட்டில் ஆடிக்கிட்டே லோக்கலில் இருக்கக்கூடிய அத்தனை பஞ்சாயத்துகளும் அங்கே தீர்க்கப்படும். இங்கே காலையில் அவர் வந்து பார்க்கறதுக்கு அத்தனை கோடீஸ்வரர்களும் வந்து நிற்பாங்க. அதே போல திருச்சிக்குள்ளார தில்லைநகர், குறிப்பா சொல்லணும்னா தில்லைநகர் பகுதியை சுற்றி அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்குள்ளார கோடிக்கணக்கில், குறிப்பா அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறும்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறி இருக்கு. நான் சொல்றது 2011 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி 2006 to 11 அந்த பீரியட்ல எல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே எவன் சொத்து பதிகிறதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனாலும் ரெஜிஸ்டர் வந்து அதில் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி எம்டி கிட்ட கிளியரன்ஸ் வாங்கியாச்சான்னு கேட்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட் மாஃபியாவை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் நேருவினுடைய குடும்பத்தினர். திருச்சியை கபலீகரம் பண்ணாங்க. உண்மையே சொல்லணும்னா திருச்சியை சுருட்டி சாப்பிட்டுட்டாங்க, வழிச்சு நக்கிட்டாங்க. அதனாலதான் ஸ்ட்ராங் மேன். ஆமா, இவங்க ஏதோ பெருமை மாதிரி, இவங்க ஏதோ பெரிய சாதனை எல்லாம் படைச்ச மாதிரி இவங்களை வந்து அப்படியே வந்து வில்லாதி வில்லன் வீரமணி கண்டன்கிற மாதிரி இவங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி பேசுறதுக்கு அசிங்கப்படணும், வெக்கப்படணும். ஓகே,
திருச்சியை சூறையாடிய ஒரு கூட்டம் கே நேருவினுடைய குடும்பம். அவ்வளவுதான், இதான் சிம்பிளா சொல்லணும். நாங்க போய் சர்வே எடுத்துட்டு வந்துட்டோம். இல்ல, நான் கொடுத்த பில்டப் எல்லாம் பார்த்த உடனே அப்படியே வேற மாதிரி இருந்திருக்கும். உண்மையை சொன்னா ஒரு ஒரு அமைதியான ஒரு தொழில் நகரம். ஓகே, தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு ஊரில் மிகப்பெரிய அட்டூழியங்களை இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அதனாலதான் ஜெயலலிதா அவர்கள் 2011ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரம், இந்த 2011 எலெக்ஷன்ஸ்க்காக அவங்க வந்து திருச்சி வந்த பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமா, நில அபகரிப்பு புகார்களை விசாரிப்பதற்கென்று ஒரு தனி துறையை அமைப்பேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. அங்க திருச்சியில் அவங்க தட்டின கைத்தட்டலுடைய சத்தம் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சது கிரண். தமிழ்நாடு முழுக்க எந்த அளவுக்குன்னா, இந்த 2011 திருச்சி, இதே திருச்சி மேற்கு தொகுதியில கே நேரு தோக்குறாரு. அந்த அளவுக்கு எதிரொலிச்சிருக்கு. ஒரு தடவை தோக்கல, திரும்பி பை எலெக்ஷன்ல வருது, திரும்பி தோக்குறாரு. 2 தடவை தோத்தார். ஓகே, கே நேருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத வருடம் 2011. ஓகே, இன்று வரை நான் மறுபடியும் சொல்றேன், இன்று வரை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் 2021 எலெக்ஷன்ல கண்டிப்பா ஒரு டஃபான கேண்டிடேட்டை போட்டு நேரு ஜெயிக்க விடாம பண்ணியிருப்பாங்க. 2016 பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி 2016 மிஸ் ஆயிட்டாரு. ஓகே, 2016 ஜெயிச்சிட்டாரு. திருச்சியில என்னன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு சூழலாகவே அது வந்து ஒரு 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 மாதிரி, அது வந்து ஒரு பரபரப்பான நகரம்னு சொல்ல முடியாது, ஒரு அந்த மாதிரி அப்படியான ஒரு ஊர் தான் அது. அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிற மாதிரி, நல்லவைன்னு சொல்ல முடியாது, கெட்டவைன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இயல்பான மக்கள். அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு மாதிரி எதுவுமே கிடையாது. இல்ல, அங்க பொழுதுபோக்குன்னு ஒண்ணும் கிடையாது. பிஞ்சு போடா, பொழுதுபோக்குன்னு ஒண்ணும் கிடையாது. துவாக்குடியை விட்டோம்னா தொழிற்சாலை ஒண்ணும் கிடையாது. இல்ல, அதான் சொல்றேன், துவாக்குடியை விட்டு நீ இந்த சைடு நீ போனீங்கன்னா, திருவரம்பூர்ல இருந்து நீ அந்த சைடு போனா மட்டும் தான் இண்டஸ்ட்ரியல் செக்டர். அதுக்கும் திருச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. விவசாயம் வாங்கி, ஆனா விவசாய பூமி கிடையாது. இந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான ஒரு நகரம், ஆனால் அருமையான ஒரு நகரம். இன்னைக்கும் நான் உட்பட பல பேரிடம் நீ போயிட்டு எந்த ஊர்ல நீங்க வந்து செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தமிழகத்தினுடைய ஒரு மையப்பகுதி, காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருந்துச்சு. அதை நான் சொன்ன மாதிரி தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள், எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகாம, இருந்த இடம் தெரியாம, வாழ்ந்த தடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு பொருத்தமான ஒரு ஊர். அந்த ஊரினுடைய பிரதான சமூகங்களாக அந்த ஊர் திருச்சி கிழக்கு மேற்கு இந்த 2 தொகுதிகளையும் எடுத்துக்கிட்டா அதிகமாக பை கெசட், ஓகே, நான் சொல்றது கிட்டத்தட்ட கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த கெசட்ல அதிகமாக அங்க வசிக்கக்கூடிய சமூகங்கள் அப்படின்னா 3 சமூகங்கள் தான். ஒன்று சோழியவேளாளர் சமூகம், மற்றொன்று கள்ளர் சமூகம், மற்றொன்று முத்தரையர் சமூகம். இந்த 3 சமூகங்களுக்கு இணையாக அல்லது இந்த 3 சமூகங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய இன்னொரு சமூகம் பட்டியல் சமூகம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அங்கே தேவேந்திர குல வேளாளர் எனப்படக்கூடிய பலர் சமூக மக்கள் என்பவர்கள் கம்மி. ஸோ இதுதான் அந்த ஒட்டுமொத்த திருச்சி 1-2 டெமோகிராஃபிக்ஸாக இருந்தது. இதில் இந்த வெள்ளாளரில் பார்த்தீங்கன்னா கன்வெர்டர் இருப்பாங்க, நிறைய கிறிஸ்டின் வெள்ளாளர்கள். அடைக்கலராஜ் முன்னாள் திருச்சி எம்பி இருந்தார் இல்லையா, அவர் இப்போ இருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ், இவங்க போல கன்வெர்டர் கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. கல்லர்ஸ் அண்ட் முத்தரையர்ஸ்ல கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ திருச்சியை ஒரு புரிஞ்சுக்கணும்னா இவங்க தான், இதுதான் திருச்சியினுடைய சமூக அமைப்பு. ஓகே, அந்த பெல்ட்டாவே பார்த்தோம்னா ஒட்டுமொத்த திருச்சி பெல்ட்டிலுமே விராலிமலை தவிர்த்து வேற எதுவுமே அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி அப்படிங்கிறது இப்போதைக்கு கண்ணுக்கிட்ட தூரம் இல்ல கிரண். நேருவினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது நேருவுக்கும் திருச்சிக்கும் சம்பந்தமே கிடையாது இல்ல. ஆனால் இன்னும் சொல்ல போனா நேருவினுடைய சமூகம், ரெடியார் சமூகத்தையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெடியார் சமூகம் என்பது திருச்சியில் கோலோச்சுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நேருவினுடைய வருகைக்கு பிறகுதான் அது உருவாக்கியே கொடுக்குது. அங்கங்க ஹோட்டல்ஸ்ல சில முக்கியமான, இப்போ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டேன்னா சுற்றி இருக்கக்கூடிய சில முக்கியமான ஹோட்டல்ஸ் அது வந்து ரெடியார் சமூகத்தால் நடத்தப்படுது. இது இங்கேன்னு இல்லை, தமிழ்நாடு முழுக்க நீ எங்கே போனீங்கனாலும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து ரெடியார் சமூகத்தினுடைய ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே இருக்கும். தட்ஸ் ஃபைன். பட் திருச்சிக்குள்ளார பவர் சென்டரா இருந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரையும் ஒதுக்கி ஓரம் கட்டி, ஓகே, அதே ஊரை சேர்ந்தவர் தான் திருச்சி சிவா. திருச்சி சிவாவால் அடைய முடியாத ஒரு அதிகாரத்தை இது வரைக்கும் திருச்சி சிவா திருச்சிக்குள்ளார போட்டிக்கிட்டதே இல்லை. ஆனா பேரு தான் திருச்சி சிவா. சமீபத்தில் கூட அவருடைய காரு வீடு கிட்ட இல்ல, அதெல்லாம் வந்து காலமா நடக்கிறது. என்னன்னா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது, முட்டிக்கிறது, மோதிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச திருச்சி சிவா வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல அவர் மக்களவைக்கு நின்றது அப்படின்னு, அதாவது தேர்தல் அரசியலின் மூலமாக அவர் மக்களவைக்கு ராஜ்யசபா இல்லாம ரெப்ரசென்ட் பண்ணி போனது புதுக்கோட்டையில இருந்து ஒரு தடவை கண்டெஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு நினைவுல இருக்கு. அது கூட எனக்கு ஐம் நாட் ஷியூர் அபவுட் தட். பட் எனக்கு தெரிஞ்சு ராஜ்யசபா திருச்சி சிவான்னு ஆயிருச்சு திமுகவுக்கு. ஏன்னா மக்கள் சபையில் வந்து அவரால் என்ன செய்ய முடியாததை நேரு செய்தார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பேசணும். ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பெரும்பான்மை சமூகமாக திருச்சியில் வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது. இருக்காங்க வைட் ஸ்ப்ரெடா பார்த்தீங்கன்னா புத்தானத்தம்ல, மணச்சநல்லூர்ல, முசிறி, தொட்டியம் இந்த சைடு, அதாவது டுவர்ட்ஸ் நாமக்கல் போகக்கூடிய வழியில, திருச்சி டு நாமக்கல் ரூட்ல, திருச்சி டு கரூர் போகக்கூடிய ரூட்ல, திருச்சி டுவர்ட்ஸ் பெரம்பலூர் வரக்கூடிய ரூட்ல, அங்கங்கே இருக்கக்கூடிய சிறு குறு கிராமங்கள்ல ரெடியார் சமூக மக்கள் வசிக்கிறாங்க. இது ஒரு கம்யூனல் ஆங்கிளை தாண்டி
திருச்சிக்கும் நேருவுக்குமான தொடர்புங்கிறதே ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டாக தான் வந்தது. அப்படி வந்த ஒருத்தர் அந்த திருச்சியை வந்து இன்னைக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கிற அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, இட்ஸ் அன்பிலீவபிள். இன்னொன்னு, நேருவினுடைய இயல்பு என்னங்கிறத நம்ம எத்தனையோ வீடியோக்கள்ல பார்த்திருக்கோம். வரவங்க போறவங்க எல்லாம் பிடிச்சி திட்டுறது, ஒரு கவுன்சிலர் பலார் நிறையறாரு. அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களை சேர்ந்தவர்கள், அவங்க மேயர்களா இருந்திருக்காங்க, துணை மேயர்களா இருந்திருக்கிறாங்க, மாவட்ட கவுன்சிலர்களா இருந்திருக்காங்க, பஞ்சாயத்து சேர்மன்ஸா இருந்திருக்காங்க. அவங்க யாருக்குமே நேருவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையே இல்லை. அதான் பிரச்சனை. ஆக்சுவலி ஏடிஎம்கே ஃபேஸ் பண்ண இஷ்யூ அதுதான். ஏடிஎம்கேல அங்க வெள்ளமண்டி நடராஜன் ஒருத்தர் இருந்தாரு, மனோகரன் ஒருத்தர் இருந்தாரு, பரஞ்சோதி இருந்தாரு, குமார்னு ஒரு எம்பி வந்தாரு. யாராலையுமே அங்க வந்து நேருவுக்கு இணையா வந்து ஷைன் ஆகவே முடியல. அதுக்கு காரணம், நேரு என்னதான் திட்டினாருனாலும், அது மக்கள்கிட்ட நீங்க போகும்பொழுது நீனே கேட்டிருப்ப, அது எனக்கு கேட்டு சலித்து போன ஒரு டைலாக். அண்ணன் திட்டினாருனாலும் அண்ணன் மாதிரி எங்களுக்கு செய்ய முடியுமா? என்னன்னா, எல்லோருடைய நல்லது கெட்டதுலையும் பங்கெடுத்துக்கிறது. யார் வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுனாலும் அதில் போய் நிற்கிறது. ஓகே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள விட்டு கொடுக்காம அவங்கள வித்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கூட நின்று, அது நல்லதோ கெட்டதோ. நான் திரும்பவும் சொல்கிறேன், அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே யார் தேவையில்லை. சுத்தமான தூய்மையான அக்மார்க் ஐஎஸ்ஐ முத்திரை அதெல்லாம் தேவையில்லை. இங்கே அரசியலுக்கு எல்லா விதமான தந்திரங்களும் தேவைப்படுகிறது. ஸோ இங்கே வந்து ஒரு தந்திரம் தெரிகிறது அப்படிங்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இங்கே ஒரு தந்திரங்கள் நிறைய தெரிகிறது அப்படிங்கிறது ஒரு திறமையாக பார்க்கப்படுது. அப்படிதானே இன்னைக்கு நம்ம கருணாநிதியை சொல்லிட்டு இருக்கோம், அரசியல் சாணக்கியர்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் செய்த அரசியல் அனைத்தையும் அல்லது அவருடைய முடிவுகள் அனைத்தையும் நம்ம ஆதரிக்கிறோமா? ஆனால் போல்றோம். ஏன் போல்றோம் அப்படின்னா அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஒரு கம்பேரிசனை ஏன் நான் இங்கே கொண்டுட்டு வரேன்னா, நம்ம சர்வே நீங்கள் கிரவுண்டுக்கு போகும்பொழுதும் சரி, நீங்கள் அங்கேருந்து கூப்பிட்டு சொன்ன ரிப்போர்ட்டை கேட்கும் பொழுதும் சரி, நீங்கள் சர்வே வரும்பொழுது நானும் அங்கே வந்திருக்கேன் இல்லையா? அந்த டைமில் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார், நம்மளும் அங்கே வந்திருந்தோம். என்ன எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா, திருச்சி மேற்குல இந்த நிமிஷம் நேருவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. அதுதான் நமக்கு புரிஞ்சது, அதுதான் நம்மளுடைய சர்வேவும் சொல்லுது. ஆனா நேரு வீழ்த்தவே முடியாதவர், ஆனா அதுவும் இல்லை. ஸோ இது ரெண்டுமே இருக்கு. இல்ல, அந்த ஒரு ஒப்பீனியன்ல தான் உள்ள போனோம். நேரு வீழ்த்தவே முடியாதவர் தான். ஆமா, ஒரு ஃபார்மாலிட்டி வந்த ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். எம்எல்ஏவாக கே நேரு அவர்களின் செயல்பாடு எப்படி என்பதுதான் நம்ம வச்ச முதல் கேள்வி இல்லையா? முதல் கேள்விக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் சொல்லுங்க கிரண். நல்லா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நல்லா பண்றாப்ல. சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டியது மந்திரியா இருந்து அவரை பத்தி வந்து சொல்லுவோம்னா அவர் சொல்வதற்கு எதுவும் கிடையாது. ரெஸ்பான்ஸ் இல்லை. நல்லா இருக்கு, எந்த குறையுமே அவர்கிட்ட சொல்ல முடியாது. பரவாயில்ல, மக்களுக்கு செயல்பாடு நல்லா இருக்கான்னு மக்கள்கிட்ட மக்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பேர்லயே தான் நேருன்னு வச்சுட்டாங்களே, நேர்மை தானே. அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. கேனரோட இதை வந்து சொல்லவே முடியாது. நல்லா இருக்கு வந்து அவர் நல்லா செய்யறது. அவர் நல்லா எப்போதுமே இந்த ஏரியாவுக்கு தெரியும், இந்த ஏரியாவுக்கு இல்லை தமிழ்நாடு பூரா தெரியும். நல்லா செய்யறாரு. இங்க வந்து நேரு தான். நேரு நல்லா செய்யறாரு, தேவையானதை சரி செய்யறாரு. எனக்கு திருப்தியாக இருக்கு, அருமையா இருக்குங்க. இவர் பரவாயில்ல, இவங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு செய்ய வேண்டியதை அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவர் செயலப்பு எப்பவுமே அவர் அமைச்சராக இருந்தாலும் எல்லா பலம் அவர் தான் அமைச்சர் தொகுதிக்கு. பொது நிகழ்ச்சிக்காக வந்துட்டு போவாங்க, வேற என்ன செய்ய போறாங்க. நல்லா திருப்தியாக அவங்கள பொறுத்தளவு தொகுதியை நல்லா தான் பாத்துக்கிறாங்க. தெரியலண்ணா, நேரு நல்லா செய்யறாரு. அது ஒரு அளவுக்கு செய்யறாரு தெரியுது. தெரியாதியா, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அவரு ஒரு சின்னத்துல நல்லது பண்றாரு, ஒரு சின்னத்துல செய்யற மாதிரி தெரியல. சிறப்பு என்று 49%, சுமார்னு 41%, சரியில்லைன்னு 10%. ஆல்மோஸ்ட் இட் இஸ் 50-50. இட் இஸ் a 50-50 கான்ஸ்டிட்யூன்சி. ஸோ அவருக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எளிதில் அணுகலாம், மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கிறார், தொகுதிக்கு மிகவும் பரிச்சயமானவர், பணபலம் மற்றும் திமுகவில் இருக்கக்கூடிய செல்வாக்கு. இது யாராலையுமே மறுக்க முடியாது. நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை யாராலையும் மறுக்க முடியாது. நீ அவரை எதிர்க்கக்கூடிய நபரா கூட கட்சியில் இரு, நீ அவரை போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்ட, அவர் காலில் போய் விழணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதெல்லாம் அவர் துரைமுருகன் மாதிரி தான் சொன்னார்ல, எங்களை திட்டினவங்களையும் நாங்கள் கட்சிக்கு சேர்த்துக்குவோம், ஏன்னா எங்க தலைவரை திட்டின வாயாலே எங்க கட்சி தலைவரை புகழு அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்ப்போம்யாங்கிற மாதிரி நேருவை எதிர்த்தவர்கள் பலர் இன்று நேருவினுடைய முகாமில் இருக்கிறார்கள். ஸோ நேருவுக்கு எதிராக உட்கட்சி அரசியல் செய்த யாரையுமே நேரு அழிக்க முற்பட்டதே கிடையாது. அவங்க எல்லோரையுமே காலம் பார்த்து உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இக்கட்டான சூழல் வரும்பொழுது காலில் விழ வச்சிருவாரு. அதான் அவருடைய ஸ்டைல். அவருடைய ஸ்டைல் வந்து அவங்களை இல்லாம பண்றதே கிடையாது. அதையும் மீறி நேருவை எதிர்ப்பதற்கு அங்க யாருமே உருவாகவில்லை. ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பதற்குன்னு இல்ல, ஒரு கிளாஷ் மாதிரி அன்பில் மகேஷ் வந்தாரு. அவரும் மோஸ்ட்லி இப்ப அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. நான் மறுபடியும் சொல்றேன், இப்போ அன்பில் மகேஷுக்கும் நேருவுக்குமான வித்தியாசம் என்ன நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய 3 பெரும்பான்மை சமூகங்களில் ஒன்றான கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அன்பில் மகேஷ். பாரம்பரியமான குடும்ப பின்னணி. இது எல்லாத்தையும் தாண்டி நேருவினுடைய களப்பணி அப்படிங்கிறத அன்பில் மகேஷ் ஈடுகட்டணும்னா அதுக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் அவர் உழைக்கணும். நேரு நடத்திய மாநாடுகள் மிக பிரம்மாண்டமான மாநாடுனா நேரு அப்படின்னு கருணாநிதி மேடையிலே சொல்லியிருக்காரு, மாநாடு என்றால் நேரு அப்படின்னு அவரே பேசியிருக்கிறாரு. எதுக்கு சொல்றேன்னா, நேரு அங்க உட்கார்ந்துக்கிட்டு சேலம் மாநகராட்சியில நடக்கக்கூடிய மாநகராட்சி தேர்தலுக்கு போய் விளை வைப்பாரு.
அங்க போனாருன்னா அந்த தொகுதிக்கு சர்வே பண்றதுக்கு யார் யாரெல்லாம் அவர் புல் பண்ணுவார் தெரியுமா? SSN சர்வே இருக்கார்ல, சீனிவாசன், அவரை கூப்பிட்டு அங்க ஒர்க் பண்ண சொல்லுவாரு. சின்ன சின்ன பாக்கெட்ஸையும் மைக்ரோ மேனேஜ் பண்றதுல நேரு அவர்களை மிஞ்சவே முடியாது. எந்த ஊருக்கு அவர் போனாருனாலும், ஓகே, அவர் எந்த ஊருக்கு போனாலும், போக்குவரத்து துறை அமைச்சரால அவர் இருந்த காலகட்டங்கள் உண்டு இல்லையா, அவருக்கு தெரியாத ஊர்களே கிடையாது தமிழ்நாட்டுல. எந்த ஊருக்கு போனார்னாலும் கட்சிக்காரர்களை பெயர் சொல்லி அழைத்து பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு கட்சியில் பரிச்சயம் உண்டு. இந்த மாதிரியெல்லாம் இவர் பரிச்சயமா இருக்காருங்கிறத கட்சி தலைமையே விரும்பல. ஓகே, கட்சி தலைமையே ஆக்சுவலி என்னன்னா நேரு அவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு கட்சியில வந்து ஒரு இணக்கமா இருக்காரு. நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க திருச்சி முழுக்க சுமார் ஆனா போஸ்டர்ஸ் பார்த்தோம், திமுக போஸ்டர்ஸ். ஊருலகத்துல தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலுமே பெரிய ஒரு புகைப்படமாக ஸ்டாலின் அவருடைய புகைப்படம், அப்புறமா உதயநிதி. ஆனா இப்ப பார்த்தோம்னா நேரு போட்டோ தான் பெருசா இருக்கு. ஸ்டாலின் உதயநிதிலாம் அந்த நாங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கோம், நான் ஆட் பண்றேன் இந்த வீடியோல. நேரு போட்டோ தான் பெருசா இருக்கு. ஸ்டாலின் உதயநிதி போஸ்டர்ல எங்கேயுமே இல்ல, எல்லா திமுக போஸ்டர்லயும் திருச்சியில. அதாவது கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த சமயத்தில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள், அப்போதைய மந்திரிகளாக இருந்தவர்கள் வந்து குறுநில மன்னர்கள் போல் ஆண்டார்கள் சொல்லுவாங்க. அதுல பல குறுநில மன்னர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒண்ணு வயசாயிடுச்சு, இன்னொன்னு அவங்களுடைய பவர் அவங்களால தக்க வைக்க முடியல, அல்லது அவங்களிடம் வந்து அந்த ஒரு பவருக்கான ஒரு ஹங்கரும் அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இதுவும் இல்லவே இல்லை. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, ராமஜெயம் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து நேரு தலைக்கு டை கூட அடிக்கல. ஓகே, வெளுத்து போய் மண்டை முழுக்க வெளியேறின விசுவாசம் படத்துல ஒரு அஜித் மாதிரி பஞ்சு முட்டாய் கணக்கா மண்டையை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரு. வெள்ளை முடி, வெள்ளை மீசை, தளர்ந்துட்டாரு. ஆனா ஒரு அரசியல்வாதி, ஏன்னா அவருக்கு வந்து ராமஜெயம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் நேருவின் மனசாட்சி ராமஜெயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த அரசியல் பாரு அப்படின்னா ஓய்வு எடுக்க விடாது. மீண்டு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழு டை ஃபுல்லா பாத்தீங்கன்னா மண்டை முழுக்க கருப்பு மைய பூசி வச்ச மாதிரி அந்த ஒரு வேகம், தளர்ந்து போயிருந்தாரு. அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு திரும்ப ஓட ஆரம்பிக்கிற அந்த ஒரு வேகம், அந்த வெறியும் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு அது வந்து ஒரு பிறப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதித்தனம்னு நான் சொல்லுவேன். அது எங்கிருந்து அவர் கை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். பட் ஸ்டில் நம்ம இந்த தொகுதிக்குள்ளார போய் பார்க்கும்பொழுது, தொகுதியா பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருச்சியிலிருந்து சென்னைக்கு மைக்ரேட் ஆன அந்த காலகட்டத்தில் நான் திருச்சியை எப்படி பார்த்தேனோ அதிலிருந்து திருச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வளர்ந்திருக்கா அப்படின்னா எஸ், இட் இஸ் குட். ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு growth நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அதற்கு பின்னாடி அரசினுடைய பங்களிப்பு என்பது கம்மி. தனியாரினுடைய பங்களிப்பு, தனியார் நிறுவனங்கள் வந்திருக்கிறது, மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் வந்திருக்கிறார்கள். கட்டமைப்பாக திருச்சி அடைய வேண்டிய ஒரு உயரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆல்டர்னேட்டா பஞ்சப்பூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுல அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஏன் பஞ்சப்பூருக்கு போச்சுங்கிறதுக்கே காரணம் நேரு தான். அவங்களுடைய கல்லூரிக்கு பக்கத்துல அந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டுட்டு போனாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. அவர் நினைச்சாருன்னா ஏர்போர்ட்டை கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவர் எங்க சொல்லியிருந்தாரோ அங்கதான் ஏர்போர்ட் வந்திருக்கணும். அந்த லெவலுக்கு திருச்சியினுடைய அந்த ஜியோகிராஃபியே இன்னைக்கு மாற்றி இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட் புதுசா திறக்க போற பஸ் ஸ்டாண்ட். அதுதான் கிரண் சொல்ல வரேன். நேரு நினைச்சாருன்னா காஜா மைதீன் காலேஜை வந்து காஜா மலையிலிருந்து தூக்கி அதை வந்து நான் வந்து மலைக்கோட்டை பக்கத்துல வச்சுட்டு இந்த மலைக்கோட்டையை வேணா கொஞ்சம் அப்படி நகர்த்தி வச்சுக்கலாம். நான் சிரிக்கிறதுக்காக சொல்லடா, தட் கைண்ட் ஆஃப் வாட் டு சே, ஒரு மேமோத் கைண்ட் ஆஃப் ஒரு தன்மையோடு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்தில் நேரு இருப்பது அப்படிங்கிறது உண்மையாவே திராவிட முன்னேற்ற கழகத்திலே பலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனாலும் கூட அன்பில் மகேஷால் நேருவை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த திருச்சியினுடைய மேற்கு தொகுதியினுடைய இந்த முதல் கேள்வியில வந்திருக்கக்கூடிய அந்த 50-50 அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் தான். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு போனது வேற மாதிரி இருந்தது, பட் வந்திருக்கிறது வந்து வேற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன மக்களுடைய மனதில் நெகட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா, திமுக ஆட்சியே பிடிக்கலங்கிறாங்க. ஒட்டுமொத்தமா என்னங்க பிடிக்கல, எதுவுமே பிடிக்கலைங்க, இதெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய அந்த கோபத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. இது என்னன்னா திருச்சி கிழக்கு, மேற்கு, திருவெரும்பூர், இதனுடைய அந்த வெர்டிகல் குள்ளார, நீ இன்னும் விராலிமலை கூட நீ சொன்ன ஒவ்வொரு தொகுதிக்குள்ளார போகும்பொழுதும் அது அப்படியே அந்த வேவ் மாறுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ திருச்சி திருவெரும்பூர்ல நம்ம பார்த்த ஒரு வேவும் அது திமுக ஒரு மிக முக்கியமான ஒரு ஐகான் இருக்கக்கூடிய தொகுதியில வந்து பார்த்தா அப்படின்னா திமுக ஆட்சியை பிடிக்கலங்கிறாங்க. இப்ப இது வந்து ஒரு மாதிரி சிட்டி, ப்ராப்பர் சிட்டி. இந்த பரப்பளவுல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன தொகுதி திருச்சி மேற்குங்கிறது, ரொம்ப சின்ன. அதாவது திலைநகர், தென்னூர், உறையூர், இவ்வளவு சின்ன தொகுதி. அதுல வந்து நாங்க எடுத்தது ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு பாஷ் ஏரியா. கரெக்ட். இன்னொன்னு அவர் தொகுதிக்கு இன்னும் செய்திருக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த இன்னும்ங்கிறது எதை வச்சு அவங்க கம்பேர் பண்றாங்கன்னா, ஐயோ அவர் குடும்பம் வளர்ந்த அளவுக்கு தொகுதி வளர்ந்துருக்கா, என்னத்தை செஞ்சுட்டாரு, கிழிச்சிட்டாருங்கிறீங்க. அவர் என்னங்க செஞ்சிருக்காரு? அவருடைய தம்பியோட நிறுவனம் TVH எவ்வளவு வளர்ந்துருக்கு, அவங்களுக்கு சொத்து பத்தி எவ்வளவு வளர்ந்துருக்கு, அதுக்கும் தொகுதியினுடைய வளர்ச்சியும் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கா? மக்கள் கேட்கிறாங்க. இந்த மக்களுடைய இந்த கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, இது வந்து இந்த தேர்தல் வரை தொடர்வது அப்படிங்கிறது அதிமுக கையில தான் இருக்கு. அது அதிமுக கையில் இருக்குது. ஏன்னா
நம்மளால என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா கிரவுண்ட்ல மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு பார்க்க முடிஞ்சது. அந்த மாற்றத்தை அறுவடை செய்வதற்கு அதிமுக தயாராக இருக்கிறதா, என்டிஏ கூட்டணி தயாராக இருக்கிறதா, அதிமுக பாஜக அலையன்ஸால நேரு எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இவ்வளவு நெகட்டிவான விஷயங்களுக்கு பிறகும், அதாவது நேரு மேல இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கம் இதெல்லாம் தாண்டி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெர்செப்ஷன், ஓகே தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெர்செப்ஷன் பேட்டில் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பெர்செப்ஷன் பத்தி பார்க்கும்பொழுது நேருவை திட்டுறாங்க, திமுக ஆட்சியை திட்டுறாங்க, ஆனா ஜெயிப்பாரான்னு கேட்டா ஆமாங்க ஜெயிச்சிருவாருங்கிறாங்க. ஸோ இதுதான் சொல்ல வரேன், இதுதான் நேரு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பிம்பம். அதாவது என்னன்னா, நேரு தொகுதிக்கு ஒன்றும் பண்ணல, ஆட்சி எப்படி இருக்கு, கேவலமா இருக்கு, ஸ்டாலின் வரணுமா, அதெல்லாம் வேணாம், உதயநிதி சை 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 சரி அப்படின்னா நேரு தோத்துருவாரா, அதெல்லாம் அதெல்லாம் ஜெயிச்சிருவாரு. என்னங்க இது, என்னங்க நீங்களே கோபத்துல இருக்கேங்கிறீங்க, நான் போடலைன்னா என்னங்க அவங்க போட்டுருவாங்க இவங்க போட்டுருவாங்கன்னு மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள் நேரு மீண்டும் வெல்வார் என்று. அதுதான் நம்மளுடைய அடுத்த கொஸ்டினுடைய ஃபைண்டிங்கா இருக்கு. மீண்டும் வெல்வாரா என்று கேட்ட பொழுது இந்த தொகுதியில ஜெயிப்பாராங்கிறது தெரியல, கஷ்டம்தான்னு சொல்ல முடியாது, பணம் விளையாடும் அவ்வளவுதான். வாய்ப்பு இருக்கு சார், 100% வாய்ப்பு இருக்கு. ஆனால் இஸ்லாமிய ஓட்டு வந்து அவர் விழுகிற வரைக்கும் அவர் ஜெயிச்சுட்டு தான் இருப்பார். இஸ்லாமிய மாற்று முடிவு எடுத்தால் வந்து பார்த்தோன்னா வந்து கேனை ஜெயிப்பது வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இருக்குங்க, கண்டிப்பாக ஜெயிப்பார். அதை வந்துட்டு அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவார். அவங்க ஏரியா சார் வாய்ப்பு இருக்கு, மக்கள் அவங்க சைடு இருக்கிறாரு, அவங்க சைடு போடுவாங்க. நான் ஓட்டு போட மாட்டேங்க. அவர் இங்கே இருக்க பொசிஷனை பார்த்தா வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது இந்த தொகுதியை பொறுத்தளவில். 9 தொகுதியும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஆம் என்று 53%, கருத்து இல்லை என்று 41%, இல்லைன்னு 41% வரல. ஏன் கருத்து இல்லைன்னா பயம். ஆனா அதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா மற்ற தொகுதிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய வித்தியாசம், இப்போ சென்னைனா 10 பேர்ட்ட கேட்டா ஒருத்தர் பேசுவாங்க. பப்ளிக் ஒப்பீனியன் போனா 10 பேர்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா ஒருத்தர் மட்டும் பேசுவாங்க, மற்றபடி பேச மாட்டாங்க. இது போன்ற விராலிமலை, திருச்சி எல்லா தொகுதியிலுமே மக்கள் ஆட்டோமேட்டிக்கா 10-9 பேர் பேசுறாங்க. அந்த 9 பேருமே நேரு பிடிக்காதுன்னு மைக் ஆஃப் பண்ணப்பா சொல்றேன், கேமரா ஆஃப் பண்ணப்பா சொல்றேன். அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு நேரோட ஆட்கள் இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ரொம்ப பயம். எந்த லெவலுக்கு ஒரு பய உணர்வை கிரியேட். ஒரு இளநீ கடைக்காரர் பேசிட்டாரு, பேசின பின்னாடியே நடந்து வராரு, தம்பி அதை டெலிட் பண்ணிப்பா, ஏதாவது பண்ணிடுவாங்களாப்பா என்ன, பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கு. இல்ல இதெல்லாம் வந்து நம்ம நகைச்சுவையா கடந்து போறோம். ஆனா அந்த மக்களுடைய மனதில் எப்பேற்பட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருந்தா, இல்ல அதான் சொல்லி எடப்பாடி வரணும்னு சொன்னாரு. ஒண்ணுமே இல்லைக்கிறேன், அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி. நம்ம திரைப்படங்கள்ல பார்ப்போம்ல, இந்த மதுரை பக்கத்துல வந்து இந்த அருவாவை வந்து டாடா சுமோக்கு வெளியில விசிறிக்கிட்டே போவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணலையே தவிர மீதி அத்தனை அட்டூழியங்களையும் செய்து அந்த மக்களுடைய மனதில் ஒரு தீராத ஒரு பயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நேரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் மக்கள் ரொம்ப ஒரு ஹானஸ்டா மக்கள் இந்த தேர்தலை அணுக வேண்டிய ஒரு காலகட்டமா நான் பாக்குறேன். மீண்டும் வெல்வாரா என்ற ஆம் என்ற 53%, கருத்து இல்லை என்று 41%. இது வரைக்கும் வேற எந்த ஒரு தொகுதியிலும் இப்படி வந்ததே இல்லப்பா. வெல்வாரானா ஆம் வரும், இல்லை வரும். ஆனா இங்க இல்லையை விட கருத்து இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதுல ஒரு பெரிய டேக்அவே இருக்குது. இதை வந்து எதிர்க்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பமும் கூட. திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து திமுக நல்லா தான் இருக்கு, சிறப்பாக தான் இருக்குன்னு பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நாசமா போச்சு. 10க்கு 0. இருந்தாலும் இப்போ விலைவாசிலாம் ரொம்ப மக்களுக்கு ஏற்றி கொடுத்துட்டாங்க, கரண்ட் பிள்ளை ஏற்றிட்டாங்க. திமுக ஆட்சி நோ கமெண்ட்ஸ், நம்மகிட்ட கேட்காதீங்க. ஒன்றும் சரியில்லை. ஒன்றும் பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இப்போதைக்கு அவங்க ஆட்சியில் உண்மை கிடையாது. திமுக ஆட்சி சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. திமுக ஆட்சியில் தான் இப்போ இந்துக்களை மதிக்கிறது இல்லை, இந்துக்களை போய் அவமானப்படுத்துறாங்க, கோயிலை இடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் காய்கறி ரேஷனில் போனால் கரெக்டாக ஜாமான் கிடைக்க மாட்டேது. பஸ்ஸு ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் அந்தந்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் வார்ன் பண்ண சொல்லுங்கள். மக்களுக்காக தான் அரசாங்கமே, அதை கரெக்டாக கொடுக்க சொல்லுங்கள். நியூட்ரலாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் சேஞ்சஸ்லாம் இல்லை. அதுதான் டெய்லி நியூஸ்லேயே வருது, அது நாங்கள் வேறு சொல்லணுமா? இப்போ அவ்வளோவா எதுவும் சரியாக எதுவும் பண்ணலை, சொல்ல முடியல வாயால். தொழில் பண்ணுறவங்க யாரும் தொழில் பண்ண முடியல, எந்த பிஸ்னஸுமே சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை. ஸோ மக்களுக்கு ஆட்சி மாற்றம் வந்தால்தான் எல்லாமே நடக்கும். திமுக ஆட்சி வந்து, ஆனால் நேற்று வந்து நான் கஷ்டப்பட்டேன். அந்த முக ஸ்டாலின் இது ரூட்டே வழியே இல்லை. நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேனே. திமுக ஆட்சிக்கு எவ்வளவு மார்க் வரும்? 100க்கு ஐயோ, அதில் 1% கூட நான் போட மாட்டேன். சரியில்லை என்று 42%, சிறப்பு என்று 30%, பரவாயில்லை என்று 28%. ஸோ மறுபடியும் எகைன் இங்கேயும் ஒரு 50-50 இருக்காது. நம்மளால சிறப்பு வெறும் 30 தான். இதான் நம்ம இடத்துல நோட் பண்ணணும். திருச்சி வெஸ்ட் போன்ற கான்ஸ்டிட்யூன்சில சிறப்பு வெறும் 30ங்கிறது கண்டிப்பாகவே. ஆமா, என்னென்ன காரணத்தினால அவங்க சிறப்பாக இருக்குதுன்னு நம்புறாங்க அப்படின்னா, மத்திய அரசை எதிர்த்து நிற்கும் தன்மை பத்தியா. இதான் விஷயம். என்னன்னா, மக்கள் வந்து இந்த நரேட்டிவ் பாலிடிக்ஸ்க்கு விழறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்.
அதாவது காலம் காலமாக இங்கு செய்தி ஊடகங்கள் நடத்தக்கூடிய செய்தி தொலைக்காட்சிகள் உட்பட அதனுடைய நெறியாளர்கள் உட்பட ஊடகங்கள் உட்பட அனைவரும் திமுக சொன்ன உடனே மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. ஸோ அது வரைக்கும் இவங்களுக்கு தெரியல. ஸோ அப்போ திமுக செட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையில் விழக்கூடிய தன்மையில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய தரம் இருப்பதாக நான் உணர்றேன். அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய செய்திகள் மற்றும் இங்கு செட் பண்ணக்கூடிய இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ், நீட்டுக்கு எதிராக நாங்கள் போராடுறோங்கிறது, நாங்கள் வந்து ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வைத்து எனக்கு தெரிஞ்சு இந்த மத்திய அரசை எதிர்த்து இருக்கக்கூடிய தன்மைன்னு அவங்க சொல்றக்கூடியவங்க வந்து பலருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் தே ஃபீல் டிஎம்கே இஸ் மோர் டெமோக்ராட்டிக். அது வந்து ஈக்குவாலிட்டிக்கு, சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு, அதான் அந்த எப்பவுமே அந்த சமத்துவ சமூக நீதி அப்படின்னு 2-3 வார்த்தை, இந்த கருப்பு சிவப்பு நீளம் அதானே. ஸோ அந்த கருப்பு சிவப்பு நீளத்தினால வரக்கூடிய பிரச்சனையை நான் பார்க்குறேன். அதே மாதிரி மதச்சார்பின்மை, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஒரு திருச்சி மேற்குக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான இஸ்லாமிய வாக்குகள் இருக்குது, கிறிஸ்தவ வாக்குகள் இருக்குது. அது வந்து நேருவை தவிர வேறு யாருக்கும் போயிடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தியரி இருந்துச்சு. பட் திஸ் டைம் விஜய் வரதுனால இல்ல, இப்போ எங்களோட வீடியோலயே ஒரு இஸ்லாமிய ஆட்டோக்காரர், ஒரு இஸ்லாமிய குடும்பம், அவங்க ஃபேமிலியோடய சேர்ந்து நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆட்டோக்காரர் இந்த முறை அது வந்து நேருவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். அதே போல கடைசியா ரெண்டு பதில், அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு பதில். அதாவது எதனால் வந்து நேருவுக்கு வாக்களிப்பாங்க, அல்லது நேரு வெற்றி பெறுவது எப்படி சாத்தியம், அல்லது திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது வேறு யாரும் சரியில்லைங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏங்க நேரு வேணாங்க, நேருக்கு பேரா நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறது சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா முன்னாடி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இந்த இடத்தை ஃபில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் யாரிடம் இருப்பதாக பார்க்குறேன்னா என்டிஏ அலையன்ஸ்க்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருப்பதாக நான் பார்க்குறேன். அதே போல கூட்டணி பலத்தை மக்கள் கன்சிடர் பண்ணுறாங்க. திமுக தாங்க ஜெயிக்கும், எப்படிங்க, அவங்க அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதையும் நம்மளால் உணர முடிகிறது. எதிர்ப்பு என்று பார்க்கும்பொழுது எப்படி என்னென்ன விஷயங்களை விமர்சனமாக வச்சிருக்காங்கன்னா, டாஸ்மாக் மது மற்றும் போதைப்பொருள் புழக்கம், ஊழல் அதிகமாக இருக்கு, விலைவாசி மற்றும் மின்கட்டண உயர்வு, விடியல் பயணம் வேண்டாம், மரியாதை இல்லை, பேருந்தை நிறுத்துவதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இது அனைத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இந்த மது மற்றும் போதைப்பொருள் புழக்கம் என்பது திருச்சி வரை அதனுடைய இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாஃபர் சாதிக் இஷ்யூல இருந்து கடைசியாக நடைபெற்ற இந்த அனைத்து விதமான ரைடுகள் உட்பட அனைத்தையும் அதிமுக இன்னும் அதிகமாக மக்களிடம் அதிமுக பாஜக கூட்டணி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை இது உணர்த்துவதாக நான் பார்க்குறேன். அதே போல இந்த மின்கட்டண உயர்வு, அவங்களுடைய வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது மாதம் ஒரு முறை மின்கட்டணம், அதை இன்று வரை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இப்படி அவர்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதை மக்களிடம் ஒரு விவாத பொருளாக ஆக்க வேண்டிய ஒரு அவசியமும் எதிர்க்கட்சிகளுக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். விடியல் பயணம் வேண்டாங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே மூடு வந்து நம்ம விராலிமலையிலையும் பார்த்தோம், திருவெரும்பூர்லையும் பார்த்தோம், பல இடங்கள்ல இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு சென்னைக்குள்ளார மக்களுக்கு கொஞ்சம் அந்த சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதா நான் பார்க்குறேன். திட்டினாலும் பரவாயில்ல, காசு, ஆமா கிரவுட்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். இல்ல ப்ரோ, அவரும் டென்ஷன்ல இருப்பாரு ப்ரோ. கண்டக்டர் என்ன ப்ரோ வேணும்னே ப்ரோ திட்ட போறாரு, பரவாயில்ல ப்ரோ திட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த எதுக்கு நம்ம பதிலுக்கு கண்டக்டர் கிட்ட பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, அதனால திட்டினா ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை சென்னையில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆனால் மற்ற தொகுதிகளை பொறுத்த மட்டில், மற்ற ஊர்களை பொறுத்த மட்டில் விடியல் பயணமே வேண்டாம் என்று பெண்களை சொல்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இறுதி கேள்வியாக நாம் முன்வைத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. 2026 யார் முதல்வர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அகைன் ஷாக்கிங் நம்பர்ஸ். முக ஸ்டாலின் வந்து ஓகே தான். நான் எப்படி பார்த்தா சீமான் தான் வரணும். எடப்பாடி ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும். விஜய். எங்களுக்கு திமுக தான். ஸ்டாலின் தான். விஜய். சீமான். எங்களை பொறுத்தவரை எடப்பாடியார் தான் வருவார். உதயநிதி விஷயமாகலாம். உதயநிதியா? தளபதி தான் ப்ரோ வருவார். விஜய் தளபதி சொல்லுங்க. எந்த தளபதி? 2 தளபதி இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து விஜய் தான் வரணும் அப்படிங்கிறது. தளபதி விஜய் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ, நல்லது பண்ணுவார். முதல்வராக யார் வேணாலும் வரலாம், நல்லவங்க வந்தால் போதும். விஜய் தான் வரணும். எடப்பாடி தான். ஏன் ஆதரவு விஜய்க்கு? சிஎம் ஸ்டாலின் தாங்க. என்னைய பொறுத்தவரையும் டிவிக்கே வந்தால் ஓகே. நான் வந்து அண்ணாமலை எனக்கு ரொம்ப அபிப்பிராயம் ஜாஸ்தி. அண்ணாமலையோட இது இருந்ததுன்னா நல்லா இருக்கும். எடப்பாடி தான் வருவார்னு எதிர்பார்க்குறேன். எடப்பாடி. ஆமாம், எடப்பாடி தான். தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்பார்க்கின்றோம். எனக்கு வந்து புதுசாக வரலாம், டிஎம்கே இடிஎம்கே இல்லாமல் டிவிகே விஜய் வரலாம். விஜய் தான் வருவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று 27%, ஸ்டாலின் அவர்கள் என்று 30%, விஜய் என்று 26%, சீமான் 9%, யார் வந்தா என்ன அப்படின்னு 8%. ஆமா, இதுல 2 முக்கியமான டேக்அவே இருக்கதான் நான் பாக்குறேன். முதல் தடவை வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலான அந்த மார்ஜின் வந்து சுருங்கி இருக்கு. ஓகே, ஸோ எப்போதுமே வந்து பார்த்தோன்னா இவர் 40, அவர் 20 இருப்பாரு.
ஸோ அது வந்து பார்த்தோன்னா 30-27 வந்திருக்கு. ஆனால் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்திலேயே விஜய் வந்திருக்காரு. இன்னொரு ஷாக்கிங் வந்து திருச்சி மேற்குல எடப்பாடி அவர்களுக்கு 27, ஸ்டாலினுக்கு 30. இந்த ஒரு அது வந்து ஓவராலா இது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய மூடா நான் பாக்குறேன். என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம்ங்கிற இந்த டிராவல் வந்து மக்களிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருப்பதாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப கேஷுவலா அவர் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, அது எல்லாராலையும் ரிசீவ் பண்ணப்படுது. ஒரு இடத்துல போறாரு, க்ரௌட பாக்குறாரு, நிறைய யூத் நிக்கிறாங்களா, கொரோனா பேட்ச்ல உங்களை எல்லாம் பாஸ் போட்டது நான் தான், நீங்க எல்லாம் மனசுடைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் பாஸ் போட்டேன்னு க்ரௌட் அதை ரசிக்கிறாங்க. பிகாஸ் இன்னைக்கு அவர் இல்லைன்னா நிறைய பேர் இன்னைக்கு டிகிரி வாங்கியிருக்க முடியாது, ஸ்கூல் முடிச்சிருக்க முடியாது. ஸோ கொரோனா பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்சையே உருவாக்கி விட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தேன் அப்படின்னா அவருடைய பஸ் அவர் டிராவல் பண்றதே வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கிண்டல் பண்ண உடனே, எனக்கு என்னப்பா நான் இப்படிதான்ப்பா வர முடியும், உங்க அப்பா மாதிரி கோடீஸ்வரரா, மம்பட்டி பிடிச்ச கையே அப்படின்னு ஒரு அந்த ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அவர் கையில் எடுக்கிறத ஒரு பாசிட்டிவா நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் வந்து வெவ்வேறு விதமான உரைகளை ரசித்திருக்கிறார்கள். சில பேர் வந்து புள்ளி விபரமா பேசுவாங்க. இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பேசுவார். ஓகே, அது அவருடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். இப்போ ஸ்டாலின் பார்த்தா அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்டைல், என்ன ஸ்டைல்ல சொல்ல முடியாது, மதில் மேல் பூனை, பூனை மேல் மதில் என்று அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதையும் நம்மளால வந்து மறுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இப்போ இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் பிடிக்கிறாரு. என்னன்னா ஒரு காமன் மேனுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை எடுத்துக்கிட்டு அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் அவரே பதில் சொல்றாரு. நான் ஊர்ந்து வந்தேன், பறந்து வந்தேன், இப்படியோ வந்துட்டோம்ல, எப்படி வந்தா என்ன அப்படின்னு ரொம்ப ஒரு கேஷுவலா ஒரு விஷயத்தை கடந்து போறதா இருக்கட்டும். இன்னைக்கு கூட பார்த்தோன்னா இந்த பை பை ஸ்டாலின் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பை பை ஸ்டாலின் சொல்வதை நேற்றும் இன்றும் தன்னுடைய பிரச்சாரத்தில் அவர் நிறுத்தி இருக்கிறதாக ஒரு தகவல் வந்துச்சு. அப்புறம் தான் என்னன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இன்னைக்கு பல நியூஸ் சேனல்ஸ்ல கூட நியூஸ் கார்டாவே கேரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா முதல்வர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு. இப்போ போயிட்டு பை பைன்னு சொல்றது வந்து ஒரு நாகரிகமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால அதை தவிர்க்கணும்னு சொல்லி அவர் முடிவு எடுத்திருக்கதா சொன்னாங்க. உண்மையாகவே அதை அவர் அப்படி செய்திருந்தால் அதை நம்ம உண்மையாகவே பாராட்ட வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு நாகரிகமான விஷயங்கள். ஸோ இது வந்து ரொம்ப அவசியம் நான் பார்க்குறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா காலுக்கு நடுவில் போய் தான் பதவிக்கு வந்தாருன்னா உதயநிதி பேசினார். அன்னைக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பெண்ணி அமைப்புகளோ அல்லது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சமூக நீதி பேசுறவங்களோ பெண் உரிமை பேசுறவங்களோ ஒன்றும் வாயை கூட திறக்கல. ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி தன்னை நோக்கி வைக்கப்பட்ட அந்த கவுண்டர்ஸ் எல்லாத்துக்குமே பதில் சொல்றாரு. என்ன மாதிரியான பதில்களை சொல்றாருன்னா காமன் மேனுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. நம்ம எவ்வளோ திட்டங்கள் கொண்டுட்டு வந்தோம், பேசிக்கிட்டே போறாரு. யாரோ ஒருத்தங்க ஐயா லேப்டாப் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க, வெயிட் பண்ணுப்பா நம்ம வந்து கொடுப்போம், ஐயா தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க, வெயிட் பண்ணுமா நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு நான் ஊர்ந்து வந்தேன் பறந்து வந்தேங்கிறதெல்லாம் இப்போ அவசியம் இல்லை, நான் வந்துட்டேன், என்னை பார்த்து நீ பயப்படுற, பதில் சொல்லு. 4 வருஷமா எங்க போனேன், இப்போ உங்களுடன் ஸ்டாலின்கிற அப்படின்னா இவ்வளவு நாளா யார் கூட இருந்தேன் அப்படிங்கிற போது இந்த மாதிரியான விஷயங்களை அவர் போக போக மற்ற தொகுதிகளில் முன்னெடுத்தால் இன்னும் இந்த மார்ஜினை அவரால் ரெடியூஸ் பண்ண முடியும் நான் பார்க்குறேன். பட் கன்சிடரபிள் ஃபேக்டர் இஸ் விஜய். அதான் இப்போ ஒரு கொஸ்டினா மில்லியனோட கொஸ்டினா இருந்தது என்னன்னா சிறுபான்மை ஓட்ட பிரிப்பார மாட்டாரா அப்படின்னு இருந்தது. ஆனால் உண்மையிலே பிரிக்கிறார். நிறைய 200% விஜய் வந்து 200% விஜய் வந்து சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை பிரிக்கிறார். ஆனால் இதனால் பலனடைய போறது யாருன்னா இந்தியா அலையன்ஸ் தான். ஏன்னா சிறுபான்மை ஓட்டு எப்படியா இருந்தாலும் இந்தியா அலையன்ஸ்க்கு வரப்போற வாய்ப்புகள் என்பது மிக குறைவு. அதை விஜய் பிரிக்கிறது நல்லது தானே. ஸோ விஜய் வந்து அது யாருடைய வாக்குகளை பிரிக்க போறாரு? திமுக வாக்குகளை தான் பிரிக்க போறாரு. ஸோ திமுக வாக்குகளை விஜய் பிரிப்பது என்பது அதிமுகவுக்கு லாபம் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் அதை பிரிக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யட்டும்னா இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலுமே விரும்புவாங்க. விமன் வேவ் இருக்கு பயங்கரம், விஜய்க்கு ஆதரவாக ஒரு விமன் வேவ். விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்றோம். விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றதுங்கிறது தனக்கு தானே குழி வெட்டிக்கிறதுக்கு சமம். ஆனால் விஜயும் என்னுடைய அலையன்ஸ்க்கு வரணும், சீமானும் என்னுடைய அலையன்ஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்டிஏ சார்பில் அழைப்பு விடுத்துட்டாங்க. ஆனால் அப்படி வந்தால் அது ஒரு பொருந்தாத கூட்டணியாக மாறுவதற்கான சாத்தியங்கள் தான் அதிகம். இப்பவே அதிமுகவோடு பாஜக வைத்த கூட்டணியை விமர்சித்து நேற்று பார்த்தோன்னா கழகத்தினுடைய ஒரு மூத்த நிர்வாகி அன்வர் ராஜா பலமுறை மக்களவையில் மாநிலங்களவையில் ரெப்ரசன்ட் பண்ணவர், அவர் வந்து கட்சியை விட்டு போறாரு. அவர் என்ன சொல்றாரு, பாஜக வந்து எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியை விழுங்கிடும் அப்படின்லாம் ஏதோ ஒன்று சொல்லணும்ல. வேற வழி இல்லை, ஏதோ ஒன்று சொல்லணும். ஏற்கனவே ஒரு முறை நீக்கப்பட்டவர் தான். ஓகே, ஏற்கனவே ஒரு முறையோ 2 முறையோ நீக்கப்பட்டவர் தான். பட் ஸ்டில் சொல்றேன், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாரு. அப்போ ஸ்டில் டிஎம்கே இஸ் ட்ரையிங் டு கன்சாலிடேட். ஓகே, அவங்க வந்து என்ன ஒரு மெசேஜை பாஸ் ஆன் பண்றாங்கன்னா, இப்போ அன்வர் ராஜா அவங்க கட்சியில சேர்த்தது அதிமுக வலுவிழக்கிறதுக்கு இல்லை, டிவிகே வலுவிழக்க செய்வதற்காக. ஏன்னா டிவிகே போகக்கூடிய அந்த இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை சிந்தாமல் தங்களை நோக்கி திருப்புவதற்காக இன்னும் போக போக மற்ற கட்சிகளை சேர்ந்த மற்ற சின்ன சின்ன கட்சிகள் நடத்தக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ இயக்கங்களை அமைப்புகளை தன் நோக்கி கொண்டு வரக்கூடிய வேலையை யார் செய்வாங்கன்னா திமுக செய்யும். இன்னைக்கு பிஜேபியோட ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவா முடிவு பண்ணிட்டாங்கன்னா,
நமக்கு தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் விஜய்க்கு வரக்கூடிய இந்த சர்வே ரிசல்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து திமுகவுக்கு இப்போ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு 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 கிரன்ச் வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா வந்து இந்த ஏரியா. அதுல விஜய் வந்து ஒரு டேமேஜை கிரியேட் பண்றாரு, ஒரு டென்ட்டை கிரியேட் பண்றாரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி நம்ம எப்போ நம்ம அந்த 20% விஜய்க்குன்னு சொன்னாலுமே பலரால் இது நம்பவே முடியல. எப்படிப்பா 8 to 9% நம்பாதவங்க தேர்தல் களத்தை பார்க்க போறாங்க. நம்ம சொல்றது விஜய் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் அல்ல. விஜய் முதல்வராக வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் மறுபடியும் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு இந்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன நீங்க 26% சொன்னீங்க, அவர் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க போறாங்கிறத பத்தியே நாங்க டிஸ்கஸ் பண்ணல. 100 பேரை கூப்பிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி ரேண்டமா சாம்பிளிங் பண்ணி யார் சிஎம்மா வரணும்னு கேட்டா 125 பேர், ஓகே ஆவரேஜ் 125 பேர்னா 4இல் 1 பங்கு என்ன சொல்கிறார்கள், விஜய்னு சொல்றாங்க. இது உண்மை, இது கலை யதார்த்தம். நமக்கு அதுல உடன்பாடு இருக்கா இல்லையா, எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னா நான் வந்து டேட்டா சொல்ல முடியாது. நம்ம வந்து டேட்டாவுக்கு பதில் அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா நம்ம குக்குடப்பா ஏதாவது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் நம்பர்ஸ் தான் சொல்ல முடியும். நாம் சொல்வது டேட்டா. களம் என்ன சொல்லுது, எங்களுக்கும் விஜய்னு சொல்லாம சந்தோஷம் தான். விஜய் விஜய் பிடிக்காதுன்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் தான், எடப்பாடின்னு சொன்னா சந்தோஷம் தான். பட் களம் அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். குறிப்பாக இந்த திருச்சி மேற்கை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்குமான இந்த இடைவெளி குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு குட் சைன். இதை தொடர்ந்து நெருக்கி அந்த நெருக்கடியை இன்னும் 8 மாதங்களில் அதிகப்படுத்தி ஸ்டாலினை விட நான் தான் சிறந்த ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிறத தமிழகத்தில் மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய பிரச்சாரத்தை, கூட்டணியை ஒருங்கிணைப்பதை, ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தால் 2026 அவர் முதல்வர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் நம்மளுடைய ஒரு தாழ்மையான கருத்து.